அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம அவன் எழுதிய மாநில உயர்நிலை குழுவுக்கு எழுதிய கடிதத்தை தான் நம்ம தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு வரோம். அடுத்ததாக பாருங்க, இந்த கலீல் இப்ராஹிம் என்ற பெயரில் இயங்கின ஒரு கல் ஐடி, கலீல் இப்ராஹிம் என்ற பெயரில் கலீல் ரசூலின் கல் ஐடி. அடுத்தது பாருங்க, நம்முடைய கலீல் ரசூல் வருகிறார். இவன் மட்டமான அயோக்கியவன். இவன் எப்படின்னா, வெளியில பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பா டீசெண்டா நாகரிகமா இருப்பான். அத்தனை அலிச்சாட்டியமும் மானங்கட்ட வேலைக்கு எல்லாம் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்த ஒருத்தர் இருக்கிறான்னா அது கலீல் ரசூல் தான். நம்ம நாகரிகம் கருதி அவனுடைய பர்சனல் மேட்டர் பேசாம நம்ம போறோம். ஹாமி இப்ராஹிம் என்பவர் வட்டி வங்கியில் ஆவண காப்பு பிரிவில் வேலை செய்து வருவதாக வந்த புகாருக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தாவா பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இந்த ஹாமி இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாருங்க டிஎன்டிஜே ஜமாத்துல. இந்த பாக்கர் விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆன ஒரு ஆள் தான் அவரு. எல்லாருக்குமே ஹாமி இப்ராஹிம் அப்போ பரவலாக தெரியும். அவர் என்ன ஒரு வங்கியில வேலை பார்த்துருக்கிறாரு போல இருக்கு. அந்த தகவல் டிஎன்டிஜே தலைமைக்கு அன்னைக்கு தெரிந்திருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அபுதாபியில வரைக்கும் இவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், வெளியில எங்கேயும் தெரிய வேணாம்னு சொல்லி ரகசியமாக அந்த ஹாமி இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது அபுதாபியில பொறுப்புல இருந்தால் அந்த பொறுப்புல இருக்க வேண்டாம், வேற ஒருத்தரை பொறுப்புல போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா தலைமையோட இருந்த தகவலை இந்த ஹாமி இப்ராஹிமுக்கு இந்த கலீல் ரசூலுக்கு என்ன வெறுப்புன்னு தெரியல. இல்லை, எவன் ஊரில் நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காத போல இருக்கு. இவனுங்களுக்கு எவன் மேலேயும் கொச்சரிப்பு போறாமல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட அயோக்கியங்களா இருக்கிறானுங்க. இது அபுதாபி மண்டலத்திற்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலாண்மை குழு உறுப்பினர் கலீல் ரசூல் அவர்கள் கலீல் இப்ராஹிம் என்ற தனது கல்ல ஐடி ஹாமி இப்ராஹிம் மீதான நடவடிக்கை குறித்தும் அவர் ஒரு நயவஞ்சகர் என்றும் அல்தாஃபியுடன் கூட்டில் உள்ளார் என்றும் எழுதி பரப்பினாரே. ஜமாத்துல முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க, வெளியே தெரிய வேணான்னு. ஜமாத்துல மாநில நிர்வாகத்துல பங்கெடுக்கக்கூடிய கலீல் ரசூல் தன்னுடைய கலீல் இப்ராஹிம் என்ற கல்லடியில தன்னுடைய ஜமாத் சகோதரனான ஹாமி இப்ராஹிம் செய்த தவறை பப்ளிசிட்டியாக பொதுமக்களுக்கு போட்டு உடைக்கிறான் கல்லடியில. சரி, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, நேர்மையானவனா இருந்தா, உத்தமனா இருந்தா, இந்த ஆள் என்ன செஞ்சிருக்கணும், தான் சொந்த ஐடியில எழுதி, நாமடா நீ வட்டிக்கு துணை போயிட்ட, அதனால மக்கள்கிட்ட நான் உன்னுடைய அயோக்கியத்தனத்தை தப்ப நான் தோல் உரிச்சு காட்டுறேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. கல்லைடி எழுதுனா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். அப்ப தான் சகோதரன் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பழி திருத்து கொள்ளணும் என்று அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்வு சகோதரத்துவ மீது இவங்களுக்கு எந்த அன்பும் கிடையாது. எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணு போனோம் என்று வெறிபிடித்து தெரியக்கூடியவர்கள் தான் இந்த கலீல் ரசூல், இந்த ரஹமத்துல்லா, இந்த சையத் இப்ராஹிம். எல்லாருமே நயவஞ்சகம் மனசுல ஊறி போயிருக்குதுங்க. இதெல்லாம் படிக்கும் போது ஒரு ஜமாத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறாங்க, பயான் பண்றானுங்க. வெளியில இருந்து நம்மளாம் பார்க்கும்போது பரவாயில்ல, ஒத்துமையா தௌஹீத் பேசுறாங்களே, ஏகத்துவ மறுமலர்ச்சி மாநாடுலாம் நடத்துறாங்களேன்னு பார்த்து இவங்களை எல்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய டிஎன்டிஜே உறுப்பினர்களை காரி துப்புங்க. இவனுக்கு மூஞ்சில எவ்வளவு பெரிய கேவலமானவங்களா இருக்கிறாங்க பாருங்க. 20/5/2018 அன்று மாநில செயற்குழுவில் இனிமே கள்ள ஐடி கலாச்சாரம் கிடையாது, அது ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்த பிறகு கலீல் ரசூல் அவர்கள் ஹாமி இப்ராஹிம் விஷயத்தை தனது கள்ள ஐடியில் பரப்பி ஹாமி இப்ராஹிம் அம்பலப்படுத்தினார். ஏற்கனவே 20/5/2018 கள்ள ஐடி கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்களாம். ரொம்ப அழகா ஒழிச்சிட்டாங்க இவனுங்க. கள்ள ஐடிய கலாச்சாரத்தை ஒழிச்ச லட்சணம் தான் இப்ப டிஎன்டிஜே பத்தி வெளியில எழுதுறத பாக்குறமே. ஃபேஸ்புக்கை திறந்தாலும் உங்களுடைய தொந்தரவு தாண்டா அதிகமா இருக்குது. நீங்க தாண்டா ஊர்ல உள்ளவங்களை பூரா பலா கழுவி திருவீங்க. இவனுங்க பேசுறானுங்க கல்லடி கலாச்சாரத்தை நாங்க என்னைக்கோ ஒழிச்சிட்டோம் அப்படின்ட்டு. போலியோ சொட்டு மருந்து கொடுத்து போலியோ நோயை ஒழிச்சோன்னு சொல்றாங்களே, அதை கூட நம்பிடலாம். இவனுங்க விடக்கூடிய புருடாவை நம்ப முடியாது. அப்படி ஒரு பொய் அவுத்து விடுறாங்க. நாங்க ஏற்கனவே அதை அழிச்சிட்டோம். ரியாத் மைதீன் பெயரில் நான் அல்தாபியை அம்பலப்படுத்தியது போல் கலீல் இப்ராஹிம் என்ற கல்லைடியில் ஹாமி இப்ராஹிம் அம்பலப்படுத்தினார் கலீல் ரசூல். பெருமையா வேற பேசிக்கிறார். மெடல் குத்திக்கிங்கடா நீங்க. அல்தாபியை வச்சு சம்பவமா செய்யறாங்க. என்ன அவங்க சோத்திர மண்ணலி போட்டான்னு இருந்தாலு, நான் அல்தாஃபி அம்பலப்படுத்தியது போல இவர் ஹாமி இப்ராஹிம் அம்பலப்படுத்தினாரு. அல்தாஃபி கிட்ட கூட்டாளியா இருக்கிறாரு ஹாமி இப்ராஹிம். எப்படி வெறி பிடிச்சு திரிறாங்க பாருங்களேன். பதவி வெறி, பண வெறி, அந்த போஸ்டிங்க நம்ம வரணும், அல்லது நம்ம நினைச்சதை அவர் செய்யணும், அப்படி செய்யாட்டா அந்த இடத்துல இருந்து அவர் தூக்கணும்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க கூட இப்படி ஒரு கேவலமான வேலை செய்ய மாட்டான். இவங்க செய்யறாங்க.
இந்த செய்தியை ஹாமி இப்ராஹிமை தலைமை நிர்வாகிகளுக்கு எடுத்து அனுப்பிய நிலையிலும் அதை அவர்களுக்கு தெரியாமல் மறைத்தும் மக்கள் கண்ணிலும் மண்ணை தூவினா. அதுதான் எங்களுக்கு தெரியுமே, அழகா எழுதியிருக்கிறான் பாருங்களேன். இதை நீங்க படிக்கணும். நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா, வேலை நேரத்தெல்லாம் விட்டு ஒதுக்கி நம்ம பேசுறோம்னா வேலை இல்லாம பேசல. இந்த அயோக்கியன் எழுதிய கடிதத்தை மக்கள் நினைப்பீங்க, சும்மா மேல 2 வரி படிப்பீங்க, கீழே 2 வரி படிப்பீங்க, ஏதோ விஷயம் இருக்கு போல ஷேர் பண்ணிட்டு போயிருவீங்க. அவன் என்னென்ன விசக்கரத்தை எழுதியிருக்கிறான் என்பதை வரிக்கு வரி வாசிச்சு காட்டினாதானே உங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், மக்கள் கண்ணிலும் மண்ணை தூவினோம். மண்ணை தூவுறதுல நீங்க தான் எக்ஸ்போர்ட், எங்களுக்கு தெரியும். மண் குவாரியே காலியா போயிடும் நீங்க தூவுற மண்ணுல. அந்த அளவுக்கு தான் நீங்க டிஎன்ஜே உறுப்பினருக்கு மண்டையில மசாலா அரைச்சி அவங்கள முட்டாளா வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியதானே செய்யுது, எழுதிருக்கு கண்ட மண்ணை தூவினோம் அப்படின்ட்டு. இவையெல்லாம் மாநில செயற்குழுவுக்கு பிறகு நடந்தவை. இவையெல்லாம் எப்ப நடந்ததா? மாநில செயற்குழுவுக்கு அப்புறம் நடந்ததாம். மாநில செயற்குழுவில் இனிமேல் ஹிக்குமத்து கிடையாது. இவனுங்க செய்யற மொல்ல மாரிதனத்துக்கு பேரு ஹிக்குமத்து. என்ன எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன். கல்லைடு கிடையாது என அறிவிப்பு செய்த பிறகு கடந்த 20/5/18 அன்று இரவு இது குறித்து ஹாமி இப்ராஹிம் ஆலை நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த செய்தி அனுப்புகின்றார். அப்போது கூட அந்த உள்ள கல்லைடி கலீல் ரசூல் உடையதுதான் என்பது யாருக்கும் தெரியாது. லுகா உள்ளிட்டவர்கள் இதை நாம் தான் போட்டோமோ என்று உயர்நிலை குழுவில் கேட்கும்போது கூட அது குறித்து மௌனமே பதில். நம்ம சம்சுலுகா கேட்டிருக்கிறாரு, ஏப்பா யாராச்சும் இந்த தகவல் எடுத்து போட்டீங்களா அப்படின்ட்டு. சரி, அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஆமா நான் தான் போட்டுன்னு இவன் ஒத்துக்கிட்டானா கலீல் ரசூல். இவன் இரும்ப தனியவன், இவன் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டான், புத்துக்கல் மாதிரி நிற்பான் எல்லா ஃப்ராடு வேலையும் செஞ்சுட்டு. அப்பவும் ஆய் திறக்கல போல இருக்கு. அதன் பிறகு 30/5/2012 அன்று தான் இது நல்ல ஐடியும் இல்லை கள்ள ஐடியும் இல்லை, என்னுடைய நொல்ல ஐடி அப்படின்னு ஒரு புது வியாக்கியானத்தை கலீல் ரசூல் சொல்லி ஒத்துக்கிட்டாராம். கள்ள ஐடி கூடாது என மாநில செயற்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்த பிறகும் நொல்ல ஐடியில் எழுதியதற்காக கலீல் ரசூல் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ரியாத் மைதீன் செய்ததை விட பல மடங்கு கலீல் இப்ராஹிம் கள்ள ஐடியில் செயல் நிர்வாக கட்டமைப்பு மீறிய செயல் என்பதை சிந்தித்தீர்களா? மாநில செயற்குழுவில் அறிவிப்பு செய்யப்பட்ட கல்லைடி கலாச்சாரம் ஒளிந்து விட்டது என்ற அறிவிப்பு கலீல் ரசூல் அவர்களின் நொல்லைடி மூலம் பெருநாளைக்கு பிறகு தொடர்ந்ததே. இதற்கு உங்கள் பதில் என்ன? அப்ப செயற்குழுல உள்ள மக்களை யாரையுமே மதிக்கல. ஒரு செயற்குழுவில் ஒரு கல்லைடி கலாச்சாரம் கூடாது முடிவு எடுத்துட்டா அதை மாநில நிர்வாகம் மதிச்சு நடக்கணுமா இல்லையா? அப்ப செயற்குழுவில் சொல்றானுங்க, இனிமே கல்லைடி கிடையாது, நம்ம நல்லைடியிலே எழுதுவோம், நாணயத்தை நம்ம நேர்மையானவன் சொல்லி அங்க முடிவு எடுத்துட்டு அதுக்கு நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டுட்டு அவனுங்களாம் முட்டா பயிலுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கடா. நம்ம பழையபடி என்ன செய்வோம், வேதாளம் முருங்கை மரம் ஏறுவோம் சொல்லிட்டு பழையபடி கல்லையடிக்கு சம்பளம் கொடுத்து எழுதுறதே அவனுடைய பொழப்பா இருந்திருக்குன்னா இந்த ஜமாத்துடைய லட்சணத்தை பார்த்துக்குங்க அன்புக்குரிய பொதுமக்களே, டிஎன்ஜே உறுப்பினர்களே. இவ்வளோ கேவலத்தை சுமக்கக்கூடிய அசிங்கத்தை சுமக்கக்கூடிய இந்த டிஎன்ஜே ஜமாத்துல நான் உறுப்பினரா இருக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டு பந்தா பேசுறீங்களா? அதை நினைச்சா தான் ரொம்ப வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. அதில் உள்ள நல்ல மக்கள் வெளியே வரணுன்றதுக்கானே தான் இந்த முயற்சி. இந்த அயோக்கியன் டிஎன்ஜே செய்த அந்த சதி வேலைகளை அல்லாஹ் இவனை வைத்து தோல் உரித்து காட்டுகிறான். இவன் எப்படியெல்லாம் அந்த ஜமாத்தை மிரட்டி உள்ள போயிருக்கிறான், எவ்வளவு மாநில நிர்வாகிகள் கள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க, எவ்வளவு பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கிறானுங்க, எப்படி அறிஞர் பிஜே மீது அபாண்ட பழி சுமத்தி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க என்பதை இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உற்று கவனித்து நீங்கள் படித்தால் டிஎன்ஜே ஜமாத் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொல்வதற்கு தகுதியான அமைப்பு அல்ல. அதை மக்கள் எல்லாம் இழுத்து மூடிவிட்டு அந்த ஜமாத்தை மொத்தமாக கலைத்து விட்டு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதுதான் சிறந்தது. இல்லை என்றால் வருங்கால சந்ததிக்கு இந்த ஜமாத்தின் மூலமாக மிகப்பெரிய இழிவும் அழிவும் காத்திருக்கு என்பதை இந்த சமூகத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் இந்த ஐடியில் என்னென்னலாம் அவன் விஷ கருத்துக்களை விதைச்சிருக்கிறான், நச்சு கருத்துக்களை அவன் விதைச்சிருக்கிறான் என்பதை அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.